நான் ஒரு போன் போட்டால் உலகை மிரள வைக்கும் மோதியின் அஸ்திரம் வெளியாகும் சம்பவங்கள். மேற்கு ஆசியாவில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் உலகம் முழுவதும் எண்ணெய் சந்தை குறித்து பலரும் கவலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு நிலை உறுதியானதாகவே உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா தனது எரிசக்தி கொள்கையில் பல முக்கியமான மாற்றங்களை செய்திருக்கிறது. இதன் காரணமாக உலக அரசியல் பதற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவின் எரிசக்தி தேவைகள் பாதிக்கப்படாத வகையில் ஒரு வலுவான அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியா உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடாகவும், 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாகவும், 5வது பெரிய பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி நாடாகவும் வளர்ந்துள்ளது. மேலும் இந்தியா தற்போது சுமார் 7 முதல் 8 வாரங்களுக்கு தேவையான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை இருப்பாக வைத்துள்ளது. இதனால் உலகின் எந்த பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்தியாவில் உடனடி எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத நிலை உள்ளது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். முன்பு இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதிக்கு பெரும்பாலும் ஹார்முஸ் நீரிணையை மட்டுமே சார்ந்திருந்தது. ஆனால் தற்போது பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் வகையில் இந்தியா தனது எரிசக்தி வலையமைப்பை விரிவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது. இதனால் உலக சந்தையில் ஏற்படும் மாற்றங்களை இந்தியா தன்னம்பிக்கையுடன் சமாளிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கிடையில் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உள்ளிட்ட தலைவர்களுடன் பேசி நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதேபோல குவைத், கத்தார் மற்றும் ஓமன் போன்ற நாடுகளின் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்.